இந்திய ஒன்றியத்தின் பிரதம அமைச்சராக இருக்க மோடி அவர்களுக்கு வணக்கம். நீங்க ரொம்ப நல்ல ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. 5th to 8th வரைக்கும் இனிமே ஆல் பாஸ் கிடையாது. சூப்பர் ஸ்கீம் சார், அது ரொம்ப சூப்பரான ஸ்கீம். we all are welcoming it. இப்படி ஒரு ஐடியா அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்துச்சுன்னா அந்த பிரதமரை பாராட்டலாம். அமெரிக்கா நாடுகளுக்கு வரலாம். இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்தாலும் அது சரின்னு தான் நம்ம வச்சுக்கணும். இந்தியாவுக்கு ஏன் இது எதிரான திட்டம்னு தெரியுமா? இந்தியால இப்ப இருக்கிற எல்லா மக்களும் கல்வி அறிவு பெற்றவர்கள் கிடையாது. நம்ம சொன்னோம்னா மோடிக்கு புரிய போறதில்ல. இருந்தாலும் சொல்லணும், மோடிக்காக இல்ல, இந்தியால இருக்கிற மக்கள் கிட்ட. நமக்கு அறிவியல் கல்வி கிடைச்சு மிஞ்சி போன 150-200 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அதுவும் ஆங்கிலேயன் வந்து கொடுத்த அறிவியல் கல்வி தான் நமக்கான கல்வி இன்னைக்கு வரைக்கும். இந்த 200 வருஷத்துல தமிழ்நாட்டிலேயே இன்னும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்தியாவோட நார்த் சைடை பத்தி நினைச்சுக்கோங்க. அங்கெல்லாம் இன்னும் முதல் தலைமுறை கல்வி கற்ற மக்களே இன்னும் வரல. இந்தியா ஏதோ கல்விகள் எல்லாம் சிறந்த நாடு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் ஒன்றான நாலந்தா உருவானது வேணா இந்தியாலயா இருக்கலாம். அதுவும் பௌத்தர் கால கல்வி முறையத்தான் வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல அது மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷமா இந்தியால கல்வி எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்தியாவில் இருக்கிற இந்திய மக்களுக்கு கல்வி கிடையாது. அன்னைக்கு இந்தியாவே கிடையாது. ஆனாலும் அன்னைக்கு இந்தியா முழுக்க இப்படி ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. பெரும்பாலான சூத்திர மக்களுக்கு அடிப்படை கல்வி அப்படிங்கிறது இல்ல. அப்போ இந்த சோ கால்டு எஃப்சி இருக்காங்கல்ல, அவங்க என்ன நல்ல கல்வியா படிச்சாங்க? வெறும் புராண குப்பைகள் மட்டும்தான். ஏன் எங்க புராணங்களை குப்பைன்னு சொல்றேன்னு யாருக்கு அது கோவம் வந்துச்சுன்னா, நீங்க இந்த லிஸ்ட்ல குரானையும் சேர்த்திக்கலாம், பைபிளையும் சேர்த்திக்கலாம். வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த 3 புத்தகங்களும் மனித வாழ்வின் மாண்பை சொல்லியது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த 3 புத்தகங்கள் தான் ரொம்ப நல்ல புத்தகங்கள் அப்படின்னு வச்சாலும் இந்த உலகத்துல போர் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதும் இந்த 3 புத்தகங்கள் தான். தப்பா சொல்லிட்டேன், குரானும் பைபிளும் மட்டும்தான். அப்போ இங்க இருக்கிற இதிகாசங்களுக்கு வேல்யூ என்ன தெரியுமா? இங்க எல்லாம் போரே நடக்காது. அந்த மக்களுக்கு, இங்க இருக்கிற மக்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு ரொம்ப திட்டமிட்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அது வளர்ந்தாதானே எதிர்த்து கேட்பாங்க, போர் நடக்கும். ஜான் சால்க் போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்ச அதே காலகட்டத்துல நம்ம இந்தியால செத்து போனவங்களுக்கு பிண்டம் வச்சுட்டு இருந்தோம். இப்படி இந்த பிண்டத்தை எல்லாம் இப்படி கொடுத்தா மேல போன பித்ருக்கள் எல்லாம் சாப்பிட்டு சேஷமா இருப்பாங்களாம். எப்படி போலியோவால தாக்கப்பட்ட ஒரு பையன் காலை இழுத்துட்டு வந்து அவங்க அப்பனுக்கு பிண்டம் வச்சுட்டு போனோம். அது மட்டும் இல்லைங்க, போலியோ அவங்களுக்கு வந்திருந்த காரணம் அவங்க முன்ஜென்மத்துல பண்ண பாவங்கள் தானாமா. இப்பேற்பட்ட கல்வி அறிவை கொண்ட நாடாதான் இந்தியா இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம லார்ட் மெக்கல்லே வந்தாரு. படிங்க பரமா படிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையா படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தான் அறிவியல்னா என்னங்கிறதே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்ப இந்தியால என்ன அறிவியல் தொழில்நுட்பம் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறீங்களா? ரைட் பிரதர்ஸ் ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சிட்டு இருந்த காலத்துல நம்ம ஆளுங்க ஓரமா உட்காந்து புஷ்பக விமானத்தை பத்தி புழுகிக்கிட்டு இருந்தாங்க. இது இங்கிருந்து இப்படியே போகும், அது அங்கிருந்து அப்படியே போகும். அவ்வளவு ஏங்க, இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறமும் அந்தமான் சிறையில இருந்த ஒருத்தர் புல்புல் பறவையில வந்துட்டு போனதா நீங்களே பேசியிருக்கீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளோட அறிவும் அறிவியலும் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்தியால ஒவ்வொருத்தவங்களும் நல்லா படிக்கணும்னு ஏதாவது நல்ல திட்டத்தை போட்டிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம். சரி, இப்ப ஏன் மோடி திடீர்னு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். பெருசா ஒன்றும் இல்லைங்க, அவங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த விஸ்வகர்ம யோஜனா இங்க சக்சஸ் ஆகணும்ல. அந்த ஸ்கீம்ல லோன் வாங்குறதுக்கு 18 வயசுல ஆட்களும் வேணும்ல. ஒருவேளை இவங்கெல்லாம் 8, 10, 12ன்னு படிச்சு காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க கொடுக்குற ஸ்கீம் எலிஜிபிள் இல்லாம போயிடும்ல. அதனாலதான் 5ல இருந்து 8க்குள்ள இவனை ஃபெயில் பண்ணி விட்டோம்னா 18 ஆனதும் இங்க வந்து லோன் வாங்கிட்டு போயிடுவான்ல. விஸ்வகர்ம யோஜனா ஸ்கீமை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாபெரும் கனவு திட்டம் தான் இது. ஒருவேளை இந்தியாவினுடைய கல்வித்திறனை அதிகப்படுத்தணும், மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியெல்லாம் தோணலே வராது. ஒருவேளை அதையும் தாண்டி நாங்க இதெல்லாம் அதுக்காக தான் பண்றோம் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா உங்க இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டு
திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு என்ன கல்வி கொள்கையை வச்சிருக்கோ அதை இந்தியா முழுக்க அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவிலேயே வெற்றி பெற்ற கல்வி திட்டத்தை வச்சிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டுல படிச்ச அத்தனை மாணவர்களும் உலகம் முழுக்க தலைமை பதவிகளுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உலகத்துக்கு தேவையான கல்வி அமைப்ப கல்வி திட்டத்தை ரொம்ப சிறப்பா அமைச்சு வச்சிருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். ஒருவேளை இந்தியாவை நல்லபடியா மாத்தணும் அப்படின்னு எங்கேயாவது லைட்டா ஆசை இருக்கு அப்படின்னா வந்து எங்க சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்து இந்த ஸ்கீம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவில் அப்ளை பண்ணுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் பழைய பஞ்சாங்கத்தையே எழுதிட்டு அடுத்த வர ஜெனரேஷனை படிக்க விடாம பண்றதுங்கிறது நசறதெல்லாம். ஜிஎஸ்டிங்கிற பேர்ல மக்கள் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் பணத்தை கொள்ளையடிக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிற நீங்க தான் அந்த பணத்தை திருப்பி எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எந்த திட்டமும் இல்லாம உங்களோட இந்த எந்த சப்போர்ட்டும் இல்லாம அவங்களா கையூனி எந்திரிச்சு நின்று படிக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாமலாவது இருக்கலாம்ல. சரி, ஒருவேளை இந்த 5ல இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களை தகுதிப்படுத்தணும், திறன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே. அப்படி பார்த்தா முதல்ல நீங்க தானே வந்து படிக்கணும். ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து அவங்க உழைக்கிற வரியை எப்படி எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர கார்பரேட்டுக்கு கொடுத்த லோனை திருப்பி வாங்குறத பத்தி உங்களுக்கு கண்ணுக்கு படவே மாட்டேங்குதே. ஒருவேளை உண்மையாலுமே எல்லாரும் பேசுற பொய் மாதிரி நீங்க தான் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நீங்களும் நம்பினீங்கன்னா நீங்க உருவாக்குன உங்க ஆட்சியில நீங்க உருவாக்குன பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு ஏதோ ஒண்ணு இருக்கா? பார்க்க போனா இந்தியாவே மொத்தமா தாரவாத்துட்டீங்க. எங்க ஊர் பக்கம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விதை நல்லவே எடுத்து வித்தவன்னு. அப்படின்னா எதுவுமே தெரியாத விளங்காத ஒருத்தன் தான் இந்த மாதிரியான வேலையை செய்வான். அப்படி எங்களுக்கெல்லாம் பிரதமர்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க எங்களுக்கு என்ன சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய மக்களுடைய சார்பா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எங்க கல்வியை பத்தி எல்லாம் நீங்க ஒரு கவலைப்பட்டுக்க வேணாங்க. அப்படி ஒண்ணு நீங்க கஷ்டப்பட்டு எங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை எங்களுக்கான கல்வி திட்டம் வேணும் தேவைப்படுதுன்னா நாங்க தமிழ்நாடு கிட்ட இருந்து வாங்கிக்கிறோன்னு நார்த் இந்தியா மக்கள் ஃபுல்லாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 75 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அடைஞ்ச வளர்ச்சிக்கான காரணம் எங்களுடைய கல்வி திட்டம். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறதுல ஏதோ ஒரு சின்ன வளர்ச்சியாவது உங்க ஊர்களில் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க கூட அடிக்கடி சொல்லுவீங்களே குஜராத் மாடல்னு. அதுல ஏதாவது வளர்ச்சிக்கான திட்டம் இருக்கா? இந்திய பிரதமரே தயவு செய்து கல்விய ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு தான் விற்கிறதுக்கும் அதானிக்கு கொடுக்கறதுக்கும் நேரம் பத்தாதுல்ல, அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. கல்விய தயவு செய்து அந்த மாநிலத்து கையில கொடுத்துருங்க. ஏன்னா மாநில அரசுக்கு தான் தெரியும் அந்தந்த மக்களுக்கு என்ன கல்வி கொடுக்கணுங்கிறது. எங்க கூட போட்டி போட்டு ஏமாந்து குஜராத்தே கல்வியில வளர்ந்தாலும் வளர்ந்துரும். அப்படி வளர்ந்தாலும் உங்களுக்கு தான் பெருமை. ஆனா அதுக்கான காரணம் நீங்கெல்லாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் இந்தியால இருந்த கல்விங்கிறது வெறும் குப்பை தான். அந்த கல்வியை வச்சு ஒரு சைக்கிள் பெல்ல கூட ரெடி பண்ண முடியாது. இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கிற அறிவியல் வளர்ச்சிக்கு காரணம் ஆங்கிலேயர்கள் கொடுத்த அறிவியல் கல்வி தான். இங்க இருக்கிற மக்களுக்கு அறிவியல் கல்வி கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிற கேவலமான எண்ணத்தை பிரதிபலிக்கிறது தான் இந்த விஸ்வகர்ம யோஜனா திட்டம். நீங்க கொண்டு வந்திருக்கிறதே கேவலமான திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா. அதை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக எங்க பிள்ளைங்களையெல்லாம் வாழ்க்கையில தோக்க வச்சிடாதீங்க. இப்பவும் நாங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தான் இருக்கோம், இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தங்களும் என்னோட உடன் பிறந்தவர்கள் தான். எனதருமை இந்திய பெற்றோர்களே, இந்திய மாணவர்களே, தயவு செய்து தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை உங்களுக்கு வேணும்னு நீங்க போராடுங்க. ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் மக்களோட முன்னேற்றத்திற்கான வளர்ச்சி திட்டம் உள்ள மாநிலம். எனதருமை வட இந்திய சகோதரர்களே, ஒருவேளை அங்க உங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டா தயவு செய்து இங்க வந்து படிங்க. நீங்க இங்க வர்றதுனால இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாத்துக்கும் நன்மை அப்படின்னு எங்க ஜெயரஞ்சன் சாரே சொல்லியிருக்காரு. எங்களோட பொருளாதார மேதையான ஜெயரஞ்சன் சாரோட புத்தகங்கள் ரீசெண்டா வெளியிட்டாங்க. அந்த புத்தகங்களை வாங்கி இந்திய மக்களே படிங்க. இதெல்லாம் படிக்கணும்னா நீங்க பாஸ் பண்ணணும். மோடி உங்களை ஃபெயில் பண்ணதான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் சேர்ந்து மோடியை ஃபெயில் ஆக்கி விட்டீங்கன்னா நம்ம எல்லாம் பாஸ் ஆகலாம். படிப்போம், பேசுவோம் புன்னகையோடு. நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க.
நன்றி, வணக்கம்.